ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும், இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் கடகராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே பௌர்ணமி வரும். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே அந்த நாளில் ஒவ்வொரு விதமான சிறப்புகளானது இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது தமிழ் மாத கணக்கின்படி 3வது மாதமான ஆனி மாத பௌர்ணமியானது வரப்போகுது. ஸோ பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னா அந்த நாளில் வீட்டில் அம்பிகைக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. அதுவும் அந்த பௌர்ணமி என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணிங்க அப்படின்னா நன்மைகள் எல்லாமே நம்மளோட வீடு தேடி வரும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கக்கூடியது. ஸோ யாரெல்லாம் பௌர்ணமி பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதத்தில் இந்த ஆணி பௌர்ணமி அப்படிங்கிறது இறைவனுக்கு கனிகளை படைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கணிகளை படைத்து வழிபாடுகள் செய்வாங்க. ஸோ இந்த நாளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது. பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும். மனசுக்கு அமைதி கிடைக்கும், ஒரு ஆத்மார்த்தமாக இருப்பீங்க, ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது பௌர்ணமியில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலுமே நிறைய சிறப்புகள் இருக்குது. அது சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய சன்னதியில் நீங்கள் தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ யாருக்கெல்லாம் எம்பெருமான் ஈசனை ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்கிறதுனாலையோ நினைக்கிறதுனாலையோ எழுதுறதுனாலையோ நிறைய நன்மைகள் நடக்கும். பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்கு அமைதி கொடுக்கக்கூடியதுனால மனசுக்கு நீங்கள் அமைதி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தியானம் செய்யுங்க. சந்திர ஒளியில் குளிக்கிறது, அதாவது நைட்டில் குளிக்கிறது, வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றுறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி நேர்மறையான ஆற்றலையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். பௌர்ணமி நாளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மூன் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுன்னா அந்த நிலாவுடைய ஒளி நம்மளுடைய உடல் மீது படும்பொழுது மனசுக்கு அமைதி கிடைக்கும். மாடியிலையோ இல்லைனா பால்கனிலேயோ கொஞ்சம் நேரம் அமைதியாக அமர்ந்து நிலவோடைய ஒளியை நீங்கள் ரசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நம்முடைய உடலில் நீர்ச்சத்தையும் மனநிலையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்படின்றதுனால இந்த நாளில் தியானம் செய்யுங்க. அமைதியாக உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக பௌர்ணமியில் நீங்கள் விளக்கேற்றி மகாலட்சுமி, சிவன் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு செல்வ செழிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அதை எல்லாருமே நீக்கி கொடுக்கும். உடலுக்கு தேவையில்லாதது, உடலை பாதிக்கக்கூடியது அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் தான். அந்த கெட்ட எண்ணங்களை நீங்கள் தூக்கி தூர போட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகுதோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு தோணுது அப்படின்றத நீங்கள் எழுதி அதை நிலாவுடைய வெளிச்சத்தில் பாதுகாப்பாக எரிச்சிடுங்க. ஸோ நிலவுடைய ஒளியில் அது எரியும் பொழுது அதே போல் உங்களுடைய எண்ணங்களும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சந்திர நீர் தயாரிக்கிறது ஒரு விதமான பழக்கம். ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் குடிநீரை வச்சு அதில் முழுவதுமாக இரவு முழுக்கும் பார்த்திங்கன்னா அது நிலாவுடைய ஒளியில் இருக்கணும். அதை வச்சு மறுநாள் காலையில் குடிக்கலாம். இது மூன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தயாரித்து குடிக்கிறதுனாலையும் நம்மளுடைய மனசுக்கு அமைதி எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த நாளில் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆன்மீகத்தில் நீங்கள் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அவங்களும் பார்த்து பயன்பெற முடியும். இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களே உங்களுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. காசுக்கு மேலே காசு சேரப்போகுது. ஸோ கை நிறைய உங்களுக்கு பணம் சேரக்கூடிய ஒரு நேரம். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா விதமான சிக்கல்களுமே தீரப்போகுதுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய நிலை மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருக்காங்க. இதன் மூலமாக புத ஆதித்ய யோகம் உருவாகியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால பத்ர ராஜ யோகமும் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகளானது 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கடகராசி நேயர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, புதிய முயற்சிகள் அப்படின்னு குறிப்பிடத்தக்க ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இன்னுமே நல்ல முன்னேற்றங்களை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அது எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, மேலும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம், இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய நன்மைகள் வந்து நடக்க போகுது. ஸோ கடகராசிக்காரங்க பிள்ளைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும், ஆனால் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வார்த்தைகளில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் பாட்டுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசக்கூடாது. யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்கும் கொடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்திலலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் போடாதீங்க, யாருக்கும் வந்து கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் வந்து நீங்கள் போய் துணையாக நிற்காதீங்க. ஸோ இந்த விஷயத்திலலாம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. பணவரவு அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால் பணத்துக்காக நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. நிறைய பணம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ஸோ யாருக்கும் யோசிக்காமல் நீங்கள் பணத்தையும் அதே மாதிரி செலவு பண்ணக்கூடாது. பணம் இருக்குது, நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணிடக்கூடாது. அதை வந்து தவிர்த்துக்கோங்க. பணத்தை சேமித்து வைங்க. சேமித்து வைக்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். பணத்தை வந்து சேமித்து வச்சு பெற்றோர்களுடைய உதவிகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றதுனால பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டைமில் கடகராசிக்காரங்க யாரெல்லாம் திருமணம் வந்து நடக்காமல் இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, நீங்கள் எல்லாருமே இந்த டைமில் வந்து முடிவெடுக்கலாம். அதுக்காக திருமணத்தை தள்ளி போடாதீங்க. உடனடியாக வந்து பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் இருக்குது. ஸோ நல்ல உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துடுமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லா விஷயம் நல்லா இருக்கிறதுனால தைரியமாக துணிஞ்சு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மனபாரங்கள் வந்து தீரப்போகுது. ஸோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நெருக்கடியான விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே வந்து நீங்கள் போகுதுங்க. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரம், கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நோய் நொடி இதையெல்லாம் தீரணும் அப்படின்றதுனால என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையில் மத்தியான நேரத்தில் பார்த்து ஏழைகளுக்கு வந்து நீங்கள் உணவு வந்து தானமாக கொடுங்க. ஸோ மதிய சாப்பாடு நீங்கள் வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மேன்மைகள் வந்து கிடைக்கும். உத்தியோக ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. நீங்கள் இதுதான் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள், சிக்கல்கள் இப்படி எல்லாமே பரிபூரணமாக வந்து நீங்கிடும். புதிய விஷயங்களையும் நீங்கள் செய்வீங்க. ஸோ இதுதான் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது பயிற்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான சுபகிரகமான குரு பார்த்திங்கன்னா ஜென்ம குரு, அதாவது ஜென்மத்தில் வந்து குரு வந்து இடமாறி இருக்கிறாரு. ஸோ ஜென்ம குரு நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு கவனத்தை இருக்கணுமே தவிர மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோளாறு பதிகத்தை வந்து கேட்டுகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, கோளாறு பதிகத்தை வந்து போட்டு விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த கோளாறு பதிகத்தை வந்து கேளுங்க. இதை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ராகு கேது வேறு இருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் ஏதாவது பயந்துடுவோம், ஏதாவது நடந்துடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே வந்து நடக்காது. நரசிம்மர் வழிபாடும் செய்யுங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை எல்லாமே வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா ஆரோக்கிய ரீதியான பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, தொண்டை, ஒற்றை தலைவலி வர்றது, அலர்ஜி தொடர்பான பாதிப்புகள் வர்றது, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கழிவு பாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கவனமாக தான் வந்து நடந்துக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நினச்ச மாதிரி நடந்துடாது. ஸோ அப்பப்போ நீங்கள் கவனத்தை வந்து இழந்துடாதீங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச குறி எப்போதும் தப்பவே தப்பாது. அதனால் பயப்படாதீங்க.
இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனையான விஷயமே என்ன அப்படின்னா உங்களுடைய பேச்சு தாங்க. பேச்சை குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறாரு. குரு சுக்கிரன் புதன் எல்லாமே வந்து இணைய போகிறாங்க. ஸோ இப்போ இணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 20ஆம் தேதியே வந்து செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையே விருச்சிகத்துக்கு வந்து போயிட்டாரு. அதனால் இந்த டைமில் உங்களுக்கு பத்ர ராஜயோகம் உருவாயிடுச்சு. ஸோ இதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ராஜயோகங்கள் இருக்குது அப்படின்றதுனால வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் ரொம்ப நாளாக இந்த விஷயம் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நடக்க போகுது. தொழில், வியாபாரம், பொருளாதார விஷயம் இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக தான் வந்து மாறப்போகுது. விரயமும் இந்த டைமில் கண்டிப்பாக வரதாங்க செய்யும். விரயம் வராது அப்படின்னு நினச்சி அசால்ட்டாலாம் இருக்காதீங்க. ஏன்னா விரயம் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். குரு 5, 7, 9 இந்த இடத்தெல்லாம் பார்வையிடுறார் அப்படின்றதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். 9வது இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால நிறைய பாக்கியங்கள் இருக்குது. ஆனால் கவனமாக தான் இருக்கணும். பேச்சில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி குடும்ப விஷயம், பேச்சு இதிலெல்லாம் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆபத்துக்களை கொடுத்துடும். மேலும் பார்த்திங்கன்னா தொழிலில் நீங்கள் முதலீடுகள் வந்து செய்யலாம், தாராளமாக செய்யலாம். வங்கி கடன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான யோகங்களும் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் தொழில் வந்து முனைவோராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்புகள் அதுக்கும் வந்து கிடைக்கும். சூரியன் 11வது இடத்துல இருக்கும் பொழுது தூக்கத்தில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். சனியினுடைய அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயம் வேலை பளுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா இந்த டைம் உங்களை வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 5ஆம் இடத்த குரு வேற பார்க்குறாரு அப்படின்றதுனால பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிஞ்சு போன தம்பதிகள்லாம் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.